ஹோட்டல் சுவையில் ஒரு தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு திரும்பவும் 4 தக்காளியை இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதை திக்காக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இதுக்குள்ளே கொட்டிக்கலாம். இதை இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். சாத்துக்கு சாப்பிட்டாலும் வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான், இந்த தக்காளி சட்னி சட்டுன்னு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக்